நமஸ்தே. இது ஐசிஎஸ்சி 9th 10th ஸ்டாண்டர்டுக்கான லெசன் 1 பாத் अटर्नीக்கான थर्ड पार्ट क्वेश्चन आंसर. बस 500 इतनी सी रकम देकर आप मेरा अपमान कर रहे हैं. हुजूर मान जाइए, आप समझे आपने मेरा काम मुफ्त किया है. वक्ता और श्रोता कौन कौन है? स्पीकर और लिसनर यार, उनके कथन का संदर्भ स्पष्ट कीजिए. என்ன பேசிக்கிறாங்க அதை நீங்கள் डिस्क्राइब பண்ணி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ऊपर युक्त पहले कथन का वक्ता इंजीनियर बाबू जगत सिंह और श्रोता रिश्वत देने वाला व्यक्ति है. फर्स्ट लाइन बस 500 500 ரூபாய் தானா, இவ்வளோ ரூபா கொடுத்து நீங்கள் என்ன அவமானப்படுத்துறீங்கிற இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஜெகத் சிங்கால் பேசப்படுது. யார்கிட்ட அப்படின்னா லஞ்சம் கொடுக்குறவர்கிட்ட பேசப்படுது. दूसरे कथन हुजूर मान जाइए, आप समझे आपने मेरा काम मुफ्त किया है. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, என்னோட வேலையை நீங்கள் ரொம்ப ஈஸியாக்கிட்டீங்க, ஃப்ரீ ஆக்கிட்டீங்க அப்படின்னு லஞ்சம் கொடுக்குறவன் சொல்கிறோம். ஸோ द सेकेंड दूसरे कथन का वक्ता रिश्वत देने वाला व्यक्ति और श्रोता इंजीनियर बाबू जगत सिंह है. ரெண்டாவது வரியை சொன்னது லஞ்சம் கொடுக்குறவன், கேட்டவர் ஜெகத் சிங். व्यक्ति बाबू जगत सिंह से कोई काम निकलवाने के बदले में 500 रुपये की रिश्वत देने की बात करता है. जगत सिंह கிட்ட லஞ்சம் கொடுக்குறவன் 500 ரூபாய் கொடுத்துட்டு பேசுகிறாங்க. ஆனால் परंतु बाबू जगत सिंह केवल 500 रुपये लेने को तैयार नहीं थे. ஆனால் जगत सिंह 500 ரூபாய் வாங்குறதுல விருப்பம் இல்லை, ரெடியாகவும் இல்லை. वे कोई बड़ी रकम चाहते थे. அவர் இன்னும் கொஞ்சம் அதிக பணம் விரும்பினார். रसीला उनकी बातचीत को सुनकर क्या समझ गया और क्या सोचने लगा. ரசீலா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத கேட்டு என்ன புரிஞ்சுக்கிட்டா, என்ன யோசிக்க ஆரம்பிச்சான். बाबू जगत सिंह की बात सुनकर उनका नौकर रसीला समझ गया कि भीतर रिश्वत ली जा रही है. ஜெகத் சிங்கோடைய பேச்சை கேட்டு அவனுடைய வேலைக்காரன் ரசீலா என்ன புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா, உள்ள ரூம்ல லஞ்சம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு யோசிக்கிறான், புரிஞ்சுக்கிறான். एक व्यक्ति 500 की रिश्वत देने को तैयार है. ஒரு பர்சன் வந்து அங்கேருந்து 500 ரூபாய் லஞ்சம் கொடுக்க ரெடியாக இருக்கான். पर बाबू जगत सिंह केवल 500 में सौदा नहीं करना चाहते थे. அந்த 500 ரூபாயை வாங்கிக்கிட்டு அந்த லஞ்சம் வாங்கினவனுக்கு ஃபேவராக வேலை செய்ய விரும்பல बाबू सिंह அப்படின்னு रसीला நினைக்க ஆரம்பிச்சிடுறான். आप मेरा अपमान कर रहे हैं. कथन से वक्ता का क्या संकेत था, स्पष्ट कीजिए. இப்போ ஸ்பீக்கர் வந்து என்ன சொல்றாருன்னா, आप मेरा अपमान कर रहे हैं, நீங்க என்ன அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரு? ஜெகத் சிங். ये कथन बाबू जगत सिंह का है. இந்த வரிகள் வந்து ஜெகத் சிங்கால பேசப்படுகின்ற வார்த்தை. बाबू जगत सिंह रिश्वत देने वाले व्यक्ति से कह रहे हैं कि काम करवाने के लिए 500 की रकम बहुत कम है. ஜெகத் சிங் வந்து அந்த லஞ்சம் கொடுக்குற பர்சன்ட்ட என்ன சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னா, உங்க வேலையை நீங்க செஞ்சதுக்கு 500 ரூபாய் பணமானது ரொம்ப கம்மியானது. इतनी कम रकम लेना तो मेरे लिए अपमान की बात है. இவ்வளோ கம்மியான பணம் வாங்குறது எனக்கு அவமானப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. केवल 500 रुपये में आपका काम नहीं करूँगा. 500 ரூபாய் மட்டும் வாங்கிக்கிட்டு உங்களோட வேலையை என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ऊपर युक्त पंक्तियों में समाज में व्याप्त किस बुराई की ओर संकेत किया गया है, इस बुराई का समाज पर क्या प्रभाव पड़ता है. மேலே கொடுக்கப்பட்டுள்ள இந்த வரிகள் என்ன தெரிவிக்குது இந்த கதையில் அப்படின்னு சொல்கிறாங்க. சொசைட்டியில் என்ன இருக்குது, எதை பற்றி இந்த ஸ்டோரி சொல்ல வருது அப்படின்னு கேட்குறாங்க. इन पंक्तियों में समाज में व्याप्त रिश्वत लेने एवं भ्रष्टाचार जैसी बुराई की ओर संकेत किया गया है. இந்த வரிகள் மூலமாக சொசைட்டியில் பரவி இருக்கின்ற இந்த லஞ்சம் மற்றும் பிரஷ்டாச்சார் அப்படின்னா கரப்ஷன், இந்த மாதிரியான ஒரு தவறான அல்லது தீய விஷயங்களை வந்து இந்த கதையின் மூலமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறாங்க. சங்கேத் அப்படின்னா மெசேஜ் கொடுக்கறது அல்லது சுட்டி காட்டுதல். इस बुराई का समाज पर बहुत बुरा प्रभाव पड़ता है. இந்த தீமையினால, இந்த தீமையான செயலால் சொசைட்டியில் மிகப்பெரிய ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்து உருவாகுது அல்லது ஒரு பேடான எஃபெக்ட் வந்து உருவாகுது. समाज के उच्च प्रतिष्ठित पदों पर आसीन लोग रिश्वत लेकर ऐशा आराम का जीवन व्यतीत करते हैं. சொசைட்டியில் உயர்வான போஸ்டிங்கில் உள்ள எல்லாருமே லஞ்சம் வாங்கிக்கிட்டு ரொம்ப லீஷராக தன்னோட லைஃப்பை வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜப்கி
मेहनती परंतु निर्धन व्यक्ति ईमानदारी से काम करता है. ஆனால் கடினமாக உழைக்கிறவன் பணம் இல்லாத ரொம்ப ஹானஸ்டாக வேலை செய்கிறான். பரந்து ஃபிர் பி உன்கே ஹாத் குச் நஹி ஆத்தா. என்னதான் ஏழையாக இருந்தாலும் பணம் இல்லைனாலும் நேர்மையாக கடினமான உழைப்பை கொடுத்தாலும் கூட அவனுடைய கைக்கு எதுவுமே வந்து சேர்றது கிடையாது அப்படிங்கிறது இந்த வார்த்தைகள் மூலமாக இந்த ஸ்டோரியில் சொல்லப்படுது.